ஒரு தேவையில்லாத வழக்கு, நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிற வழக்கு. இதை விட முக்கியமான வழக்கு பல இழுவையில இருக்கு. இது போன்ற விஷயங்களை நாம் ஒரு வழக்காக எடுத்துக்கொள்ளக் கூடாது யுவர் ஆனர். நான் எந்த வழக்கை விசாரிக்கணும், எந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி தரியா? இது முக்கியமில்லாத வழக்குன்னு சொல்றியா? ஒரு பொண்ணு கற்பு பறிபோச்சுன்னு சொல்ற மாதிரி தான் ஒரு பொண்ணு தன்னுடைய கல்வி பறிபோகுதுன்னு அதை காப்பாத்தி கொடுக்கணும்னு வழக்கு போட்டிருக்கா. அது உனக்கு நேரத்தை வீணடிக்கிற வழக்கா? ஐயா, நீங்க தவறா நினைக்க வேண்டாம். இது ஒரு சாதாரணமா தீர்க்க வேண்டிய விஷயம். அந்த பெண்ணிற்கு தான் வாங்கிய மதிப்பெண் மீது சந்தேகம் இருந்தால் ஒவ்வொரு பேப்பருக்கும் 400 ரூபாய் கட்டி ரீவேல்யூஷனுக்கு அப்ளை செய்தாலே போதும். அதுதான் சரியான முறையும் கூட. அவர்கள் தகுந்த முறையில் பேப்பரை மறு ஆய்வு செய்து அதற்கான பதிலை தரப்போகிறார்கள். இப்படி சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்துக்கு இதை பெரிதுபடுத்தி எதுக்கு வக்கீல், கோர்ட்டு, கேஸ் என்பதுதான் என்னுடைய கேள்வி வரான. அந்த பொண்ணோட சந்தேகமே பேப்பர் திருத்தினாங்கல்ல அவங்க மேலதான். அதுக்குதான் அந்த பொண்ணு நியாயம் கேட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கான நியாயத்தை தர வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. ஒவ்வொரு ஏழையும் கடைசியா நம்புறது கோர்ட்டையும், அது நமக்கு நியாயத்தை வழங்குங்கிற நம்பிக்கை தான். நாம் கல்வித்துறையை நம்பிதான் ஆக வேண்டும். இப்படி ஆளாளுக்கு கிளம்பிட்டா வழக்குகளோட எண்ணிக்கை தான் அதிகமாகும். எழுதுறவங்களுக்கு தெரியாத லட்சணம் என்னன்னு? அந்த பொண்ணு நல்லா எழுதுன நம்பிக்கை இருக்க போய் தான் கோர்ட்டு வரலி வந்திருக்கு. அதுல இருந்து தெரிய வேணாம் இதுல ஏதோ கொலைப்படி நடந்திருக்குன்னு. இது கூட தெரியாம புத்தி இல்லாத வக்கீலா இருக்கிய. உன் குறுக்கு விசாரணை எல்லாம் அப்புறம் வச்சுக்க. முதல்ல அந்த பொண்ணு எழுதுன பரீட்சை பேப்பர்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு வர சொல்லுங்க. அது அப்படியே திருத்துற வாத்தியாரும் அது கூட சம்பந்தப்பட்ட வேற வாத்தியாரும் வரணும். இது இந்த கோர்ட்டோட உத்தரவு. பரீட்சை பேப்பர் வர்ற வரைக்கும் இந்த வழக்கை மத்தியால வரலி ஒத்தி வைக்கிறேன். அடுத்த வழக்கு என்னமா கொண்டா? இந்தாங்க சார். இப்ப எதுக்கு அமுதா ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெரிய விவகாரமாக்குற? நீ என்ன எழுதிருக்கன்னு உனக்கு தெரியாதா? நீ வாங்கின மார்க் எல்லாம் 6, 8, 12, 14, 19 தான். அது உனக்கு தெரியும் தானே? ரீவேல்யூவேஷன்ல அப்படி ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் நடந்திருக்காது. ஏதோ டோட்டல்ல 1-2 கூட குறைஞ்சிருக்கும். அதுக்கு நீ பாஸ் ஆகிற அளவுக்கு எல்லாம் மாற்றம் ஒண்ணு நடந்துற போறதில்ல. அது புரியாம நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எப்படியோ ஃபெயில் இருந்தா தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய ஆர்ப்பாட்டம்? 4 செவத்துக்கு தெரிய வேண்டிய விஷயம் நீ ஊருக்கே சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. தேவையில்லாம நம்ம குடும்ப மானம் தான் போகுது. நீ பேசாதடா. உன்னால போகாத மானமா என் மகளால போக போகுது. சித்தப்பா வேண்டாம், அமைதியா இருங்க. நம்ம யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நான் இம்புட்டு தூரம் போராடி கேஸ் போட்டிருக்கேன். அப்ப கூட என் மேல நம்பிக்கை வரல. எதுங்க சின்ன விஷயம்? நான் தோக்கணும்னு ஒரு கூட்டமே காத்து கிடக்கு. அது உங்களுக்கு சின்ன விஷயமா? இதுல நான் தோத்துட்டா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். அது உங்களுக்கு சின்ன விஷயமா? நான் ஒன்னும் சின்ன விஷயத்துக்காக கேஸ் போடல. என் போராட்டத்துக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இதுல நான் நிச்சயமா ஜெயிப்பேன். பாப்போம், அதையும் பொறுத்திருந்து தான் பாப்போமே. பாஸ் ஆகலனா வைத்தியர் ஹாஸ்பிட்டல் வண்டியை இங்கே வர வச்சிருவேன். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது கொழுந்தனாரே. நீங்க தான் தோக்க போறீங்க. வேணும்னா அந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படும். இவ எப்படி 3 மாசத்துல படிச்சு பாஸ் ஆனான்னு மூளை குழம்பி போயிரும். பாத்தியாமா, பாத்தியா எப்படி திமிரா பேசிட்டு இருக்காங்கன்னு? நாம பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போணுமா? பேசட்டும், நல்லா பேசட்டும்.
இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அதுக்கப்புறம் இவ நான் பேசுறதை எல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்லயே இருக்கட்டும். என்ன ஆளாளுக்கு என் மகளை மட்டம் தட்டி பேசுறீங்களா? தரம் மட்டத்துல இருந்த உங்க குடும்பத்தை தலை நிமிர வச்சவ என் மக தான். அதை மறந்துட்டு பேசாதீங்க. சிதம்பரம், நீங்க பேசுறதெல்லாம் இவங்க மண்டையில ஏறாது. உள்ள போனதும் ஜட்ஜ் ஐயா சொல்லுவார்ல, அதை கேட்டதும் எல்லா வாயும் மூடிடும். நீங்க அமைதியா இருக்கு. சிதம்பரம், என் பொண்ணு எழுதின பரீட்சை பேப்பரோட எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, உள்ள போய் 10 நிமிஷத்துல உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. உள்ள போலாம். போங்க போலாம். போலாம், வாங்க வாங்க. இந்த பேப்பரை திருத்துறது யாரு? ஐயா வணக்கம், நான் தான் திருத்தினேன். ஓ, நீங்க தான் திருத்துனீங்களா? ஒழுங்கா திருத்துனீங்களா? நல்லா தான் திருத்தினேன் ஐயா. நீங்க என்ன திருத்துனீங்க, எப்படி திருத்துனீங்க, என்ன லட்சணத்துல திருத்துனீங்கன்னு இன்னொருத்தர் திருத்துவாரு, அதுக்கப்புறம் தெரியும். என்ன முடியே சரியில்லையே, என்ன பண்ணீங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். இந்த பேப்பரை ரீவேல்யூஷன் பண்ண போற வாத்தியார் யாரு? ஐயா வணக்கம், நான் தான் திருத்த போறேன். சார், நீங்க திருத்த போறது ஒரு வெள்ளை பேப்பர்ல முழு இங்கால எழுதுற எழுத்து அல்ல, அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சரித்திரத்தை மாத்த போற விஷயம். அதனால உண்மையா நேர்மையா திருத்துங்க. பிரியா சார். இந்த பேப்பரை அவங்கள்ட்ட கொடுங்க. ஓகே சார்.
ஐயா எல்லாம் திருத்தி முடிச்சாச்சுங்கய்யா. என்ன சார், எல்லா பேப்பரையும் ஒழுங்கா திருத்திட்டீங்களா? திருத்தி முடிச்சாச்சுங்கய்யா. இந்த புள்ள என்ன மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லுங்க. ஐயா இப்ப சொல்லிடுறேங்க ஐயா. ஐயா தமிழ்ல 74ங்க ஐயா. இங்கிலீஷ்ல 53ங்க ஐயா. கணக்குல 89ங்க ஐயா. அறிவியல்ல 66ங்க ஐயா. சமூக அறிவியல்ல 71ங்க ஐயா. மொத்தம் 353 மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆயிட்டாங்க. யோ, நீ தானே திருத்துற? அந்த பிள்ளைக்கு என்ன மார்க் போட்ட? என்னையா முழிக்கிற? சொல்லு. ஐயா தமிழ்ல 12, அடுத்து இங்கிலீஷ்ல 6, கணக்குல 14, அறிவியல்ல 9, சமூக அறிவியல்ல 8, மொத்தம் எவ்வளவு? 49 ஐயா. அந்த பொண்ணு ஒரு பாடத்துல வாங்குற மார்க்க நீ மொத்தமா போட்டிருக்க. இதான் நீ பேப்பர் திருத்துற லட்சணமா? ஆமா, உன் பேர் என்ன? நீதிமணி. உனக்கு யாரையா இப்படி ஒரு பேர் வச்சது? நீதியை கெடுக்கணும்னு கங்கண கட்டி வச்சிருக்கியா? ஏயா, நீ தான் வேணும்னே மார்க்க கம்மியா போட்டியா, இல்ல யாராவது காசு கொடுத்து மார்க் போட சொன்னாங்களா? நீ முடிக்கிறப்பயே தெரியுது யாரோ காசு கொடுத்துதான் இந்த வேலையை சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணோட படிப்பை விட யாரோ கொடுத்த பணம் உனக்கு பெருசா தெரியுது. அந்த பணம் என்ன பண்ணும்? ஒரு 55 இன்ச்சில் டிவி வாங்கியிருப்பியா, இல்ல உன் பொண்டாட்டிக்கு நெக்லஸ் வாங்கியிருக்கியா, இல்ல ஒரு 6 கிரவுண்டில் இடம் வாங்கியிருப்பியா? செத்தா யாருக்குமே 6 அடி இடம் கூட கிடையாது. ஒரு பொண்ணோட படிப்பை கெடுத்தா ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு சமமியா? பணம் அதை நீ எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நீ பண்ண தப்புனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாடிக்கிறியா? இந்த பொண்ணும் நீ திருத்துறதுதான் சரின்னு நினைச்சிட்டு வழக்கு போடாம இருந்திருந்தா என்ன இருக்கு சொல்லு? படிக்கணும்னு நினைச்ச ஒரு பொண்ணோட மனசுல பட்ட ஆசை மண்ணோடு மண்ணா போயிருக்கும். நீ ஒரு படிச்ச வாத்தியார், படிப்போட அருமை தெரிஞ்ச நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஒரு வாத்தியார் கையில தான் ஒரு புள்ளியோட எதிர்காலமே இருக்கு. நீயே அந்த எதிர்காலத்துக்கு பள்ளம் தோட்டலாமா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன். இனிமே இப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டேயா. யோ வாத்தி, இனிமே நீ பசங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். நீ லஞ்சம் வாங்கின காசுல 55 இன்ச்சு டிவி வாங்கியிருக்கல, அதுல அலமத்தி அபி அபிட்டு அந்த பாட்டை போட்டு உன் பொண்டாட்டி கூட ஒரு குத்தாட்டம் போடு. ஐயா என்ன நொய்யா? இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கொலை பண்ணா கூட மன்னிச்சிருவையா, ஆனா படிப்பு விஷயத்துல தப்பு பண்ணா மன்னிக்கவே மாட்டேன். ஐயா அமுதா, நீ பாஸ் ஆயிட்டம்மா. நீ படிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கல்வித்துறைக்கு இந்த கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த பொண்ணு பாஸ் ஆன சர்டிபிகேட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். அப்படி போட்டு நீதிமான் வக்கீல என்னமோ இந்த வழக்கு தேவையில்லாதது, நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு சொன்னேன். இப்ப உனக்கு என்ன புரிஞ்சுது? அவ மட்டும் இந்த கேஸ போடலன்னா
அவ வாழ்க்கை என்ன இருக்கும்? வழக்குல சின்ன வழக்கு பெரிய வழக்குலாம் பார்க்க கூடாது. அதனால ஏற்படுற பாதிப்பு தான் பார்க்கணும். இப்ப புரிஞ்சுதா? இப்ப டீ டைமு, சுமதியோட போய் டீ சாப்பிடு. எடுத்துக்கங்க. எடுத்துக்கம்மா. இந்தாங்க இந்தாங்க, என் பொண்ணு பாஸ் ஆயிட்டாங்க. எடுத்துக்கங்க. என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா. ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன ஐஏஎஸ் பாஸ் ஆயிட்டாங்களா? அதுக்கு மேலங்க 10th பாஸ் பண்ணிட்டா. ஓ அப்படியா? ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. எடுத்துக்கங்க. என்ன சார் வெடிச்சத்தம்லாம் பலமா இருக்கு? என்ன 10 கிலோ மாயாண்டி ரிலீஸ் ஆயிட்டானா? ஏங்க கொலகாரன்னு அரசியல்வாதி ரிலீஸ் ஆனதா பட்டாசு போடுவாங்களா? இது வேற வேற. என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா. சாப்பிடுங்க. ஓகே தேங்க்யூ இந்தப்பா எடுத்துக்கோ. சார். அவனுக்கு எதுக்கு சார் கொடுக்குறீங்க? அக்யூஸ்ட் சார் அவன். சார் என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா. கொலை கேஸ்ல இருக்கிற பையன் சார் அவன். சாப்பிடு தம்பி. சரிங்க சார். ஐயா ரொம்ப நன்றிங்க. வணக்கம் ஐயா. என்ன வெளியில வெடி சத்தம்? என்னப்பா கொண்டாட்டம் பலமா இருக்குது? நடக்கட்டும் நடக்கட்டும். ஓ என்னையாச்சு? சர்டிபிகேட் வந்துருச்சா? ஏடு. அமுதா 10th பாஸ். என்னம்மா மாணிக்கம் வா. வாங்கிக்கோமா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சர்டிபிகேட் பாஸ் ஆகி எப்பவே சொல்லிட்டேன். எங்க பேரையெல்லாம் காப்பாத்திட்டேன். படிப்பு மேல உனக்கு இருக்கிற பிடிப்பு இன்னைக்கு கைவிடாது. நீ பெரிய ஆளா வருவ. இனிமே நீ கரசுல படிக்கணும்னு அவசியம் இல்லை. நேரடியே ஸ்கூல்ல சேர்த்தே படிக்கலாம். இந்த படிப்படி உன்னோடதுன்னு ஆக்கிக்காம நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். சரியா? அதுதான் நீ எனக்கு சொல்ற உண்மையான நன்றி. என்ன மாறிக்க இப்ப உனக்கு சந்தோஷமா? ஏதாவது நீ சொல்லுவியே? நீங்க இருக்க வரைக்கும் நீதி சாகாது ஐயா. புகழாதப்பா, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் தயங்காம என்கிட்ட உதவி கேட்கலாம். சரி இப்ப நீங்க புறப்படலாம். நான் வரட்டுமா? சரிங்க. இது 10வது நான் பாஸ் ஆனதுக்கான சர்டிபிகேட். நான் ஒன்னும் இப்ப உங்க முன்னாடி வந்து சாதிச்சுட்டேன்னு மார்த்தட்டிக்கெல்லாம் வரல. இப்பவாவது என்ன நம்புறீங்களா? 3ஆம் கிளாஸ் கூட முடிக்காத உங்க பொண்டாட்டி 10th பாஸ் ஆக முடியும்னு நம்புறீங்களா? மாமாதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்து என்ன பாஸ் ஆக வச்சாருன்னு நம்புறீங்களா? நான் பைத்தியம் இல்ல. படிக்க ஏங்குறவன் இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? நீங்க என்னைய காசி விக்ரமா மாத்தணும், சேது விக்ரமா மாத்தணும்னு நினைச்சீங்க. ஏன் எனக்கு எப்பவுமே அந்நியமாவே இருக்கீங்க? நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். நம்ம வாழ்க்கையில போராடுறது ஏன் ஒருத்திக்காக மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்காகவும் சேர்த்துதான். என்னால குடும்ப பொறுப்பையும் என் படிப்பையும் சேர்த்து பார்த்துக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் என்ன நம்புங்க.
நான் உங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கல, நாம ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறேன். என் மக சாதிக்க பிறந்தவ. அவளை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அவளுக்கு என்னைக்கும் பக்க பலமா நாங்க இருப்போம். அவ இன்னும் பெருசா படிச்சு அவளையும் உயர்த்திப்பா, உங்க குடும்பத்தையும் உயர்த்துவா. அமுதா, நீ வாடா போலாம். அப்பச்சி ஒரு நிமிஷம். என்ன காசு இருந்தா என்ன வேணா பண்ணிடலாம்னு நினைச்சிட்டியா? காசுக்கு அடி பண்ணிடுற இதே உலகத்துல நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் வாழ்றவங்களும் இருக்காங்க. என்கிட்ட இருந்து பதவியை எப்படியோ பறிச்சுட்ட. அதை வச்சு என்னைய கெடுக்கணும்னு நினைக்காத. அதை வச்சு நல்லது பண்ணணும்னு யோசி. என்ன தோக்கடிக்கிறதுக்காக யோசிச்சு யோசிச்சு உன்னைய நீயே தோக்கடிச்சுக்காத. போலாம். See you.